இதுதான் ஒரு ரைட்டான விதத்தில் இப்போ தான் ஆப்போசிஷன் வந்து ஒழுக்கமாக ஒன்று சேர்ந்து மோடியை வந்து தாக்குறாங்க. இந்த ஓட்சோரி ரேலி வந்து பீகாரில் நல்லா தீ பிடிச்சிருக்குது. மக்கள் வந்து இப்போ தான் கண் திறந்து யோசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் மோடி நம்மளை ஏமாற்றி எப்படியெல்லாம் வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி. திஸ் இஸ் அ குட் மூவ். இது வந்து ஒரு நல்ல ரேலி. அண்டு பீகாரில் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தட் பிஜேபி ஷுட் பி வாஷ்ட் அவுட். ராகுல் காந்தி வந்து மக்கள் மத்தியில் போய் மக்களோட தலைவராக உட்காந்து டூயிங் அ குட் ஜாப். நானும் கூட வந்து ராகுல் காந்தி ஒரு காலகட்டத்தில் விமர்சிச்சிருக்கேன். ராகுல் சேஸ் நான் வந்து மறுபடியும் செப்டம்பர் 5th or 7th ஒரு பெரிய இன்னொரு பாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கார், ஹைட்ரோஜன் பாம் மாதிரி. மேம், இப்போது பீகாரில் ஓட்சோரியில் ரேலி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல மேம், அது வந்து காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கும் மேம்? இந்த ஓட்சோரி வந்துட்டு ஒரு நல்ல சப்ஜெக்ட் அண்டு நல்ல ஒரு இது. மோடியை வந்துட்டு இதுதான் ஒரு ரைட்டான விதத்தில் இப்போ தான் ஆப்போசிஷன் வந்து ஒழுக்கமாக ஒன்று சேர்ந்து மோடியை வந்து தாக்குறாங்க. ஓட்சோரி வந்து நிஜமாகவே ஓட்சோரி பண்ணியிருக்காங்க. இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து நாட் ஓன்லி இன் 2024, 2019 பண்ணியிருக்காங்க. பட் வந்து அன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமை கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இப்போது இந்த 2024 எலெக்ஷனில் ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. பட் கொஞ்சம் லேட்டாக அவங்க இந்த அசம்பிள் பண்ணுறதுக்குள்ள, ஏன்னா நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட், தட் இஸ் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் பரக்கலா பிரபாகர், அதுக்கப்புறம் நம்ம தேவசகாயம்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில், அட்வொகேட் ஃப்ரம் டெல்லி அவர், அதுக்கப்புறம் யாதவ், தட் இஸ் யோகேந்திர யாதவ். நானும் கூட என்னோடய யூடியூப்ஸ் இதில் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி 140 தொகுதியில் வந்து பிஜேபி ஏமாற்றி ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி. பட் பரக்கலா பிரபாகர் சொல்கிறாரு 79 தொகுதி. இட்ஸ் ஓகே, அவங்க கரெக்டாக இருக்கலாம், நான் கரெக்டாக இருக்கலாம், இல்லை நான் தப்பாக இருக்கலாம், அவங்க தப்பாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த இப்போ மோடி உட்கார்ந்துட்டுருக்க ப்ரைம் மினிஸ்டர்ஷிப் ஏமாற்றி ஜெயிச்சது தான் வந்து நிஜமாகவே ஜெயிக்கலை. ஆனால் இந்த ஓட்சோரி ரேலி வந்து பீகாரில் நல்லா தீ பிடிச்சிருக்குது. மக்கள் வந்து இப்போ தான் கண் திறந்து யோசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் மோடி நம்மளை ஏமாற்றி எப்படியெல்லாம் வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி. திஸ் இஸ் அ குட் மூவ். அண்டு ராகுல் காந்தி வந்து மக்கள் மத்தியில் போய் மக்களோட தலைவராக உட்காந்து டூயிங் அ குட் ஜாப். நானும் கூட வந்து ராகுல் காந்தி ஒரு காலகட்டத்தில் விமர்சிச்சிருக்கேன். பட் நவ் ஐ ஃபீல் ஹி ஹஸ் மெச்சூர்ட் அண்ட் நல்ல விதமாக அரசியல் பண்ணுறாரு. இந்த பிஜேபிக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய செட்பேக் தான். நான் வந்து டெல்லியில் இருந்தேன் ஒரு 10-15 days பேக். அதுக்கு முன்னால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சில இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் பீகாரில் வந்து நாங்கள் வந்து வி வில் ஸ்வீப் த போல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் கிரவுண்ட் லெவலில் பார்த்தா மக்களோட ஆதரவு பார்த்தோன்னா ராகுலுக்கும் தேஜஸ்விக்கு தான் இருக்குது, தட் இஸ் ஃபார் யூபிஏ. பட் என்டிஏக்கு இருந்த மாதிரி தெரியல. அங்கே நிதிஷ்க்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ உடம்பு சரியில்லை. பட் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. அதில் இது வந்து ஒரு நல்ல ரேலி. அண்டு பீகாரில் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தட் பிஜேபி ஷுட் பி வாஷ்ட் அவுட். பிகாஸ் அவங்க வந்து இதே மாதிரி இசிஐயை கையில் வச்சுக்கிட்டு ஊர் உலகத்தை ஏமாற்றினா அப்போ எதுக்கு எலெக்ஷனே தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த 2024 எலெக்ஷனே ஒரு ஃப்ராட். மோடி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த தன்னோட சீட்டை வெக்கேட் பண்ணி ரீஎலெக்ஷன் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நேர்மையான ஆள் நான் ஏற்றுப்பேன். இல்லாட்டி ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தவங்களாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களாம் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அங்கே ஐ வில் சப்போர்ட் ராகுல் இந்த ஓட்சோரி இதில். ஏன்னா கண்டிப்பாக ஓட்சோரி நடந்திருக்கு. ராகுல் சேஸ் நான் வந்து மறுபடியும் செப்டம்பர் 5th or 7th ஒரு பெரிய இன்னொரு பாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கார், ஹைட்ரோஜன் பாம் மாதிரி. பார்க்கலாம் அது என்ன இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் ஒரு சிலர் யாருன்னா வந்துட்டு இந்த மோடிக்கு எதிராக கேண்டிடேட்ஸ் நின்றவங்க கண்டிப்பாக ஒரு கேஸ் போடணும். என்னென்னா அவரோட பட்டம் என்ன, அவர் என்ன பட்டம் படித்திருக்கார்,
அதை வந்துட்டு எல்லாம் இந்த ஹைகோர்ட்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு மக்களை மிரட்டுறாங்க, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படி கேள்வி கேட்கக்கூடாது? இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீ வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கும் போது தப்பான நீங்கள் இது தகவல் கொடுத்தாலே நீங்கள் வந்து உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். முதல் தடவையே அவரை தகுதி நீக்கம் பண்ணிக்கணும். ஏன்னா அசம்பிளியில் நிற்கும் போதே தான் ஒரு கல்யாணம் ஆனவர் என்று சொல்லவே இல்லை. இந்த 2014 தான் மோடி வந்து ஒரு கல்யாணம் ஆனவர் என்று தெரிய வந்து அப்போவே அதை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவருக்கு தான் வெக்கமான சூடு சொன்ன ஒன்றும் கிடையாது. தனக்கு வந்து பதவி அந்த பதவியில் உட்காந்துட்டு என்னெல்லாம் தவறு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தில் உட்காந்துட்ருக்காரு. அதில் யாருன்னா ஒரு கேண்டிடேட் நின்னவர்கள் இந்த கேஸை போட்டு கேட்கணும். ஒரு பொய்யான தகவல் கொடுத்த கேண்டிடேட்டை எப்படி நீங்கள் நாமினேஷன் எடுத்திருக்கீங்க, அந்த நாமினேஷன் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடணும். இந்த நீதி அரசர்களும் நியாயமாக நேர்மையாக ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com